ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் முட்டையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை போட்டு வதக்குங்க. அது பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேப்சிகம் பாதி கட் பண்ணது, பொடியாக கட் பண்ணது போட்டு நல்லா வதக்குங்க. ஆனியன் பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கேப்சிகம் ஆட் பண்ணும். கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ண 6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வாசனைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அக்காவே எட்டி பார்ப்பாங்க, என்ன டிஷ் செய்கிறீங்க, மனம் ஊரையே கூட்டுதே அப்படின்னு. இந்த ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்தது சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சால்ட் ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த இது ரெடி பண்ணும்போது சால்ட்டு போட்டதுக்கப்புறம் 2 கிளறி கொடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுங்கள். சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு ஒரு 6 இல்லைனா 7 ஒரு 10 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் ஊற்றுறேன் பாருங்கள், ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க. எதுக்கு தண்ணி ஊற்றுறோன்னா, இந்த நம்ம போட்ட மசாலா பச்சை வாடை போகிறதுக்காக, நல்லா ஸ்மெல் வர்றதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுறோம். வேக விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 முட்டை ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுட்டு அதை பாதியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 6 இல்லைனா 7 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு பவுலில் முட்டை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, பாயில் பண்ண முட்டை, அந்த முட்டை மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியை நான் காட்டியிருக்கிறது மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுங்க. அந்த கடாயில் போட்டும் கூட கிளறலாம். கிளறுனா அந்த எல்லோ கலரு கருவெல்லாம் கலைஞ்சி எல்லா இடமும் கலந்துரும். அதுக்காக நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். இப்படி போட்டுட்டு எல்லா மசாலாவும் அந்த படுற அளவுக்கு அப்படியே மெதுவாக கிளறி கொடுங்க. பாருங்கள், டேஸ்டான காரசாரமான அவிச்ச முட்டை மசாலா கிரேவி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.